போச்சு காலை வலிக்கிறதுனால சிக்கன் குழம்பு இது வந்து பெப்பர் சிக்கன் அதுக்காக எழுதிருக்கோம். இது சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு. வியூவர்ஸ் சொல்லியிருக்கேன். பேசலாம். சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கனை போட்டு கொஞ்சம் சார்ஜ் வாங்கிடுது. சமைச்சிரும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணா. அதே மாதிரி சிக்கன் எடுத்தா தம்பி மாஸ்டர் ராஜ்குமார் தான் மாஸ்டர். இன்னைக்கு அருமையா சமையல் பண்ணியிருந்தேன். அவனுக்கு பக்கவளமா இன்னைக்கு மாப்பிள்ள இளையராஜா, மாப்பிள்ள ஆகாஷ், மாப்பிள்ள நம்ம பவுன்ராஜ் 3 பேரும் சூப்பரா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட சீரிய முயற்சியாளர் இன்னைக்கு சிக்கன் குழம்பு நீங்க பாருங்க. வீட்டுல லேடிஸ் வச்சா கூட இந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அருமையான ஒரு சிக்கன் குழம்பு. இது பெப்பர் சிக்கன் பாருங்க எப்படி வச்சிருக்காருன்னு, வேற லெவல். அப்படியே இது வந்து தக்காளி ரசம், புளி ரசம், அது வந்து தயிர் வெங்காயம், சாப்பாடு அருமையா வந்திருக்குது. அது போக முட்டை அவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்க ரொம்ப கம்மியான விலையில கிட்டத்தட்ட ஒரு 700 800 இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா நேற்று நாங்க 2000 ரூபாய்க்கு மேல நேற்று சாப்பாடு வாங்கி கடைசியில பட்லர் நாய்க்கு தான் போட்டாங்க. அதுவே நல்லா சாப்பிட்டுச்சு. நல்லாவே இல்லை ஒண்ணு கூட. அதனால டூருக்கு வெளியில வராங்க, மேக்சிமம் கடையில சாப்பிடாங்க. இது மாதிரி உங்களால ரெடி பண்ணா ரெடி பண்ணி சாப்பிடுங்க. எல்லாமே ரெடி பண்ணி சூப்பரா சமைச்சாச்சுங்க. சாப்பிட்டு மாப்பிள்ள எப்படி டேஸ்டா இருக்குங்க. உண்மை சூப்பரா இருக்குங்க. தம்பி சொன்ன மாதிரி காரம்லாம் அதிகமா போட மாட்டேன், கரெக்டா செஞ்சிருப்பேன். கரெக்டா சூப்பரா இருந்திருக்கான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. பெப்பர் சிக்கன் சூப்பரா இருக்குங்க. குழம்பு சிக்கனும் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா லைட்டா கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியா இருக்கு. பரவாயில்ல, உப்பு கூடி போனாதான் சிக்கன். குழம்பு வந்து சூப்பரா இருக்கு. அரிசி நல்லா வெந்திருக்குது. உண்மைக்கே அருமையான சாப்பாடு, நல்லா திருப்தியா இருக்குது. இந்த ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாப்பிட்டுட்டு ரசம் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். நன்றி மக்களே. வெங்காயம் வைக்கல அவருக்கு.